9ஆம் தேதி காலை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஒப்புதலோடு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இத்தகைய திடீர் அறிவிப்பினால் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு உள்கட்சி பிரச்சனையால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மிகவும் குழப்பத்தில் உள்ளதையே இது காட்டுவதாக கருத்து தெரிவித்துள்ளனர். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சி தலைமைக்கு எதிராக பலரும் பேசுவார்கள் என்ற பயம் காரணமாகவே கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ரத்து செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் கல்வி நிறுவனங்களின் அருகே புகையிலை விற்பனையை ஒழிக்கும் வகையில் 391 கூட்டுக்குழுக்கள் உருவாக்கப்பட்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் என்றும், கடந்த 8 மாதங்களில் 13.16 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது என்றும் டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்குகளில் இருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் இருவர் மீதான வழக்கை விசாரணை நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராவதில் தவறில்லை என்று பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் சார்பில் தமிழக நகர பகுதிகளில் இயக்க PS6 ரக தாழ்தள பேருந்துகள் பல்வேறு நவீன வசதிகளுடன் ராஜஸ்தானில் தயாராகி வருகிறது. BS6 ரகம் என்பது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் குறைந்த அளவிலான கரியமில வாயுவை உமிழும் திறன் கொண்ட என்ஜின் ஆகும். இந்த ரகத்திலான என்ஜினுடன் கூடிய பேருந்துகளை 2024-25ஆம் நிதியாண்டு இறுதிக்குள் 7682 என்ற எண்ணிக்கையில் கொள்முதல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக அசோக் லேலாண்ட் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. கைபேசி வாயிலாக முன்பதிவு இல்லாத பயணச்சீட்டுகள் விற்பனை 3 மடங்கு அதிகரித்திருப்பதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் எந்த வகையிலும் புறக்கணிக்கப்படவில்லை என்று பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் அபராஜிதா சாரங்கி தெரிவித்துள்ளார். பருத்தி விலை உயர்வால் இந்தியாவில் ஜவுளி ஏற்றுமதி 30% வரை பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்திய பருத்தி கூட்டமைப்பின் தலைவர் துளசிதரன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நிலச்சரிவு ஏற்பட்ட கோக்கால் பகுதியில் புவியியல் வல்லுநர் குழுவினர் ஆய்வை தொடங்கியுள்ளனர். கள்ளை உணவு பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று உழவர் உழைப்பாளர் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. கள்ளச்சாராய உயிரிழப்புகளை தடுக்க உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தாத கள் விற்பனைக்கு உரிய வழிகாட்டி வழிமுறைகளை வகுத்து கள்ளுக்கடைகளை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் கள்ளை உணவு பட்டியலில் சேர்க்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சியின் மாநில செயலாளர் சின்னக்காளிபாளையம் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டும் என்று சூழலியலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருக்குறளை தேசிய அறநூலாக அறிவிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மன்னார்குடி அருகே வீட்டு கடனை கட்டியதற்கான இறுதி ரசீதை வழங்க காலதாமதம் செய்த நிதி நிறுவனம் 20,000 ரூபாய் வழங்க நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட 7 பேர் மீது நடைபெற்று வரும் செம்மண் குவாரி முறைகேடு வழக்கில் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர்கள் 2 பிறழ் சாட்சியம் அளித்துள்ளனர். விழுப்புரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளாக சேர்க்கப்பட்டிருந்த 67 பேரில் இதுவரை 47 பேரிடம் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இதில் 28 பேர் அரசு தரப்புக்கு பாதகமாக கூறி பிறழ் சாட்சியம் அளித்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போக்குவரத்து துறை பணியாளர்கள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி உள்ளிருப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு போக்குவரத்து பணியாளர் ஒன்றியத்தின் சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவது குறித்து இண்டி கூட்டணி மௌனம் சாதிக்கிறது என்று பாஜக MLA வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் நிதி மசோதா 2024 நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக நிலம் உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் விற்பனை மூலம் கிடைக்கும் நீண்டகால மூலதன ஆதாய வரியில் தளர்வு அளிக்கும் அறிவிப்பையும் மக்களவையில்
நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். அணுமின் திட்டத்தை ஏற்காத மாநிலங்களுக்கு உற்பத்தி மாநிலம் மின்சாரத்தை வழங்கக்கூடாது என்று மாநிலங்களவையில் அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை வலியுறுத்தியுள்ளார். வங்கதேசத்தைப் போல இந்தியாவிலும் வன்முறை வெடிக்கலாம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித் தெரிவித்த கருத்துக்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பாஜக எம்பி ராஜீவ் பிரதாப் ரூடி கூறும்போது, காங்கிரஸ் உறுப்பினராக சல்மான் குர்ஷித் உள்ளார். எனினும் இது வன்முறையாளர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையாகவே தெரிகிறது. இது தேச துரோகம். தேர்தல் தோல்வியை மறைப்பதற்காக காங்கிரஸ் துரதிருஷ்டவசமாக இதுபோன்ற வன்முறையாளர்களின் அறிக்கையை ஊக்குவிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா, பீகார், தெலுங்கானா உட்பட 9 மாநிலங்களில் காலியாக உள்ள 12 மாநிலங்களவை எம்பி இடங்களுக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள வன்முறைக்கு கவலை தெரிவித்த அமெரிக்க அரசு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி வழங்குவது புதிய அரசாங்கத்தின் கடமை என்று தெரிவித்துள்ளது.